ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானூர் தனி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். இந்த பகுதியில் ஜீவரத்னம் அவர்கள் தொடர்ச்சியாக கள ஆய்வு மேற்கொண்டார். இங்கே 2021 80% வாக்கு பதிவாயிருக்கு. சக்கரபாணி அதிமுக கட்சியை சார்ந்தவர் இப்பொழுது திண்டிவனத்தில் போட்டி போடுறாருல வன்னியரசு, அவருக்கு எதிராக வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது. சக்கரபாணி 50%, கிட்டத்தட்ட 51% அவர் வாங்கினார். வன்னியரசு 38% தான் வாங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது 2026 கௌதம் திராவிடமணி அப்படிங்கிறவர் திமுக சார்பாகவும், பி முருகன் அதிமுக சார்பாகவும், தாவேகா சார்பாக ஜிபி சுரேஷ், கரிகாலன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம்? இப்போ வானூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எப்பவுமே சாதகமா இருக்கிற தொகுதி. ஆனா இந்த முறை பார்க்கும்போது வானூர்ல புதிய ஒரு வேட்பாளரை களம் இறக்கியிருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து களம் இறங்கினாங்க. இந்த முறை திமுகவுல இருந்தே களம் இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய கடுமையான போட்டி இருக்கு. ரெண்டு பேருக்குமே நிறைய சவால்கள். ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா புஷ்பராஜ், அதாவது திமுகவில் இருக்க புஷ்பராஜோடைய ஆதரவாளர்கள், ஏன்னா அவரு கொஞ்சம் அங்க ட்ரை பண்ணது. இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு கொஞ்சம் சில வேலைகள் பார்க்குறாங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு இந்த விட்டமின் பா அது மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பின்னடைவுகள் இருக்கு. அவர் புது வேட்பாளர் அப்படின்னும் போது அதுக்கான பின்னடைவுகள் கொஞ்சம் இருக்கு. இந்த தாவேகா இங்க வானூர்ல ரெண்டு சைடுமே ஓட்டுகளை அதிக அளவு பிரிக்கிறாங்க அப்படின்றது இங்க பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இது முன்னாடி இழுபறியில தான் இருந்தது. இப்பவுமே கடுமையான இழுபறி அப்படின்ற இடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்கு வானூர்ல. ஏன்னா இங்க இப்போ அவர் முருகன் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த மாவட்ட செயலாளர் இவரு மாதிரியான முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவர்கிட்ட பேசி இவரும் முடிந்த அளவுக்கு போட்டியை கடுமையாக்கி இருக்காரு அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா அங்க விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டாங்க, அவங்களுடைய வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. அது திமுகவுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அந்த தொகுதியில. ஆனாலும் போட்டி இன்னமும் கடுமையா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா தாவேக்கான்ற ஒரு அந்த நடுவுல கௌஷிக் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இந்த ரெண்டு சைடுமே அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதனால கடுமையான ஒரு போட்டியா தான் இந்த டைம் இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தனி தொகுதி, இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வன்னியரசு போட்டியிட்டு தோல்வி அடைந்த பகுதி. விசிகாவிடமிருந்து இந்த முறை நேரடியாக திமுகவே களம் காண்கிறது. கௌதம் திராவிடமணி போட்டியிடுகிறார். அதே போல் முருகன் அப்படின்னு அதிமுக, இரண்டுமே புது வேட்பாளர்கள். அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக என்ன பார்க்குறாங்கன்னா, பணப்பட்டுவாடா அங்கே சரியாக ஆகலை. அதே போல் இந்த வேட்பாளர் தன்னை பல இடங்களில் அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, புதுசாக வந்திருக்கார். அதே போல் திமுக பகுதியிலையும் இங்கே விசிகாவிடமிருந்து திமுகவுக்கு நேரடியாக போயிருக்கு இந்த தொகுதி. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விசிகாவினர் வேகமாக வேலை செய்யவில்லை. காரணம், பி முருகன் அவங்களோட ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்ட்ட பணம் இல்லைங்கிறது ஒரு பக்கம், அதை ஒழுங்காக அவரால் செய்ய முடியல. அட்லீஸ்ட் அவர் சமயோஜிதமாக விசிகாவை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்காரு. சாதாரணமாக இந்த ஆட்சியில் பட்டியல் சமூகத்துக்கு எதிராக பல கொடுமைகள்லாம் நடந்திருக்கிறதுனால கொஞ்சம் விசிகாவும் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக வேலை செய்யாமல் அடக்கி வாசிச்சிருக்காங்க. இன்னொன்று, சாதாரணமாக விசிகாவுடைய வாக்குகளை எல்லாம் தாவேக்கா அள்ளிக்கிட்டு போகிறதையும் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அந்த வகையில் தாவேக்காவும் விசிகாவோட அந்த வாக்குகளை விழுங்குகிறது. அதே போல் அதிமுக வாக்குகளையும் அவங்க விழுங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். யார்கிட்டேருந்து அதிகமாக வாக்குகளை தாவேக்கா கபலீகரம் செய்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வானூர் சட்டமன்ற தொகுதியுடைய தீர்ப்பு இருக்கும். காரணம், ஏற்கனவே இழுபறின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்பொழுது அந்த இழுபறி கடுமையான இழுபறியை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு மே 4 தான் அதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.